கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் கார்ன் கபாப் செய்யலாங்களா. அதுக்கு ஸ்வீட் கார்னை கட் பண்ணி எடுத்துட்டு டூத்பிக் வச்சுட்டு இந்த ஸ்வீட் கார்ன் ஸ்டாக்கை இது மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே இது போல் குத்தி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் இந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு இதை எடுத்துடலாங்க. இது நல்லா சூடு ஆறினதும் இதோட 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஆயில் சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த ஸ்வீட் கார்னை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் கபாப் ரெடி. ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.